வணக்கம். நம்ம இன்னைக்கு பயிர்களை முளைக்கட்டி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நார்மலாக இருக்க பயிர்களோட முளைக்கட்டி சாப்பிட்றதுனால அதில் அதிகப்படியான விட்டமின்கள், நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்து போன்ற பல சத்துகள் பல மடங்கு நமக்கு கிடைக்கும். இதை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உட்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் ஒருத்தர் எடுத்துக்கலாம். வாழ்நாளில் நீடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி முளை கட்டுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த பயிர்களை முளைக்கட்டி சாப்பிட்டா நமக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போது பச்சை பயிரை எப்படி முளை கட்டுறது அப்படின்னு சொல்கிறேன். இதை மாதிரி ஒரு 50 கிராம் பச்சை பயிரை எடுத்து காலையில் நல்லா அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 8 அல்லது ஒரு 9 o'clock கிட்ட நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை நல்லா நினச்சிட்டு அதில் ஊற வச்ச பயிரை போட்டு இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் ஊற வச்சு எடுத்த பயிரை இதுக்குள்ளே போட்டு நல்லா இப்படி டைட்டாக மூடி வச்சுருங்க. காலையில் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்றபோது இந்த மாதிரி பயிர் நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள். இதை சாப்பிட்றதுனால நமக்கு அதிக சத்துக்கள் கிடைக்கும். குழந்தைங்க ஒரு சிலர் இதை விரும்பி சாப்பிடாதவங்க இதை கொஞ்சம் சாலட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா தேன் இருந்தால் கூட நீங்கள் தேன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 உலர் திராட்சை. இப்போ இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரோட இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொடுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா தேன் ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை லைட்டாக நம்ம மிக்சியில் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக லட்டு மாதிரி பிடிச்சும் கொடுத்து சாப்பிட பழகலாம். ஏன்னா இதில் குழந்தைங்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்ற பட்சத்தில் அவங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பயிரில் இருக்க பயன்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பச்சை பயிறு. இதை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகப்படுத்த முடியும். மூளை வளர்ச்சியும் நல்லா அதிகப்படுத்தும். ப்ளஸ் நல்லா ஃபேஸை சருமத்தை பளபளக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாரத்தில் 2 நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் விட்டமின் சி, அயர்ன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இதை நிறையாவே எடுத்துக்கலாம். அதே போல் இதில் நிறைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் இதில் நிறையாவே இருக்குது. அடுத்து வெந்தயம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வெந்தயம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம். அதனால் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் டெய்லியும் ஒரு 50 கிராம் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக அவங்க சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதே போல் வயிற்றுப்புண், பெண்களுக்கான கர்ப்பப்பை நோய்கள், வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களையும் இது குறைக்கும். இதில் விட்டமின் சி, புரோட்டீன், பொட்டாசியம், அயர்ன் போன்ற சத்துக்கள் நிறையாவே இருக்குது. கூடவே இன்சுலினை அதிக சுரக்க வைக்கிறதுக்கான தன்மை முளைக்கட்டிய வெந்தயத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தது எள், வேர்க்கடலை பார்க்கலாம். எள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் எள்ளை முளைக்கட்டி சாப்பிட்றது மூலிமா நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கண் பார்வைக்கு எனர்ஜியை அதிகப்படுத்தணும், ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வேர்க்கடலையும் எள்ளையும் முளைக்கட்டி சாப்பிட்லாம். நல்லா வேலை செய்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவங்களாம் நிலக்கடலை பருப்பை வாரத்தில் ஒரு 2 நாள் முளைக்கட்டி சாப்பிட்றதுனால மூலிமா அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். அடுத்தது கம்பு. நம்ம உடலை குளிர்ச்சி அடைய செய்து, அதே போல் உடலுக்கு ரொம்ப உறுதியை தரக்கூடியது. வயிற்றுப்புண், மலச்சிக்கல் பிரச்சனைகள் உள்ளவங்கலாம் கண்டிப்பாக கம்பு எடுத்துக்கலாம்.
இதயத்தை ரொம்ப வலுவாக்கும், நரம்புக்கு ரொம்ப புத்துணர்வு கொடுக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கப்படவும் கம்பு மிகவும் உறுதுணையாக இருக்குது. அடுத்தது கொள்ளு. கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக கொள்ளை வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம். உடல் சூடை தணிக்கும், தொப்பையை குறைக்கும், உடம்புல தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸை குறைக்கும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க இதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அவங்களோட மூட்டு வலி குறையும். இதுலேயும் நமக்கு தேவையான விட்டமின் A, B, C போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அடுத்தது கோதுமை பார்க்கலாம். முளைக்கட்டிய கோதுமை எடுத்துக்கிறனால புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. செரிமான பிரச்சனை இருக்கவங்க, ரத்தத்தில் அதிகமாக நச்சு இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். நம்மளோட இதயத்தை காக்கிறதுக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருக்குது. அடுத்தது கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து வந்து முக்கியமாக மூட்டு வலி இருக்கவங்க நல்லா நிறையாவே எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்துக்கிறதுனால நல்ல ஹீமோக்ளோபின் கிடைக்கும். தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து இதை நல்லா எடுத்துக்கலாம். அதனால் தாய்ப்பால் கொடுக்கறது நல்லா சுரக்க செய்யும். நீரிழிவு நோயாளிகளும் எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொலஸ்ட்ரால் ப்ளஸ் நச்சு பொருட்கள், தேவையில்லாத நச்சு பொருட்களை நீக்கவும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறது மூலிமா அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இவ்வளோ சத்துக்கள் அடங்கிய நம்ம முளைக்கட்டிய பயிர்களை தினமும் ஒரு பயிரை எடுத்து வரோன்ற பட்சத்தில் நம்மளோட உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். அதே போல் ஒரே பயிரையே வாரம் முழுவதும் எடுத்துக்கக்கூடாது. தினமும் ஒரு பயிர்களை தான் நம்ம உண்ண வேண்டும். ஒரே பயிரை எடுத்துக்கிற அப்படின்ற பட்சத்தில் ஒரே சத்து தான் நமக்கு சேரும், மற்ற சத்துக்கள் சேராமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளும் ஒவ்வொரு பயிர்களை முளைக்கட்டி சாப்பிட பழகிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.